Hi students, welcome to 7th Standard English. Students, please watch my previous video, then only you can understand this topic. We are going to learn about the topic a prayer to the teacher continues. Unit 3, Prose, a prayer to the teacher. Book page 141. As I learn from unusual source, I pray that you teach me to appreciate the interconnected nature of things. As I learn from unusual source. வேறுபட்ட ஆதாரங்களிலிருந்து நாம் படிப்பதற்கு கற்றுக்கொள்ளும் போது I pray that you teach me to appreciate the interconnected nature of things. இன்டர்கனெக்டர் மீன்ஸ் தொடர்புடைய, ஒவ்வொரு பொருளுக்கும் தொடர்புடைய. இப்போ நம்ம வேறுபட்ட ஆதாரங்களிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் போது என்ன செய்யணும், ஒவ்வொரு பொருட்களுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை என்ன செய்யணும், நம்ம பாராட்டுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, டீச் மீ நாட் ஜஸ்ட் அபவுட் த வே தட் வேவ்ஸ் ரைஸ் பட் வாட் காசஸ் தம் டு ஃபால். அலைகள் எழுவதை பற்றி மட்டுமல்ல, ஆனால் அவை வீழ்வதற்கான காரணங்களையும் கற்றுத்தாருங்கள். Teach me to appreciate that the trees I fell, the small creatures I kill with indiscriminate use of fertilizer and pesticides on the ground. என்னால மரங்கள், வெட்டி வீழ்த்தப்படும் மரங்கள் பாகுபாடு இல்லாம ஃபெர்டிலைசர் மீன்ஸ் உரங்கள், பெஸ்டிசைடு பூச்சிக்கொல்லி மருந்து, என்னால வெட்டி வீழ்த்தப்படும் மரங்கள், அதனால உபயோகப்படுகின்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளும் உரங்களும் இயற்கை இல்லாம செயற்கையினால நம்ம செய்யக்கூடிய உரங்கள், இதெல்லாம் போடக்கூடியதுனால என்ன செய்யும், மரங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அதனால அதுல வளரக்கூடிய சிறு சிறு பூச்சிகள், உயிரினங்களும் என்ன செய்யும், உயிரிழப்பு ஏற்படும். அதனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளையும் அந்த பூச்சிகள் உயிரினங்களை நாம் மதிக்கவும் எனக்கு கற்றுத்தாருங்கள். The urban decay I cast with my consumerism all add to aviation imbalance in the natural state of the things that cause death and destructions and can one day engulf me and mind. அதனால glossary means அறிஞ்சோர் பொருள். Indiscriminate, without careful judgment. Indiscriminate பாகுபாடு இல்லாமல் அல்லது வித்தியாசம் பார்க்காமல். Consumerism, the protection or promotion of the interest of consumers. Consumerism பயன்பாடு, பெஸ்டிசைடு எல்லாம் அதிக அளவில், பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் அதிக அளவுக்கு பயன்படுத்துவதை இன்ட்ரெஸ்டா. க்ளோசரி அறிஞ்சொற் பொருள். Indiscriminate, without careful judgment. Indiscriminate means பாகுபாடு இல்லாமல் அல்லது வித்தியாசம் பார்க்காமல். Consumerism, the protection or promotion of the interest of consumers. Consumerism பயன்பாடு, the protection or promotion of the interest of consumers. அதிக அளவில் வேதிப்பொருட்கள் கலந்தவற்றை பயன்படுத்துவதில் ஆர்வமாக இருப்பது. Destruction, the action of damaging or destroying something. முற்றிலுமாக அழித்து விடுவது. Scavenging bed, no, engulf, eat or swallowed the whole, முழுவதுமாக சாப்பிடப்படுவது, முழுங்கி விடுவது. Scavenging bed, anything that feeds on dead animals. Example, crow. Anything that feeds on dead animals, இறந்த உயிரினங்களை உணவாக உட்கொள்வது. ஸ்கேவெஞ்சர் பேட் மீன்ஸ் இறந்த உயிரினங்களை உண்டு உயிர் வாழும் பறவை. பெர்ச் அமர்வது. டு ரெஸ்ட் ஆன், டு ஸ்டே ஆன், அமர்ந்து கொள்வது. I pray to you to teach me not just the ability to answer,
but also the power to questions. பதில் கூறுவதற்கான திறமை மட்டுமல்ல, கேள்வி கேட்பதற்கான திறமைகளையும் எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Everyone is telling me to do as I am told. Before I know it, I am enslaved. நான் கூறுவதை செய் என்று என்னிடம் அனைவரும் கூறுகின்றனர். ஆனா நான் என்ன செய்ய, அதை அறியும் முன்னரே அதற்காக அடிமைப்பட்டு விடுகிறேன். ஸ்லேவ்டு மீன்ஸ் என்ஸ்லேவ்டு, அடிமைப்பட்டு விடுகிறேன். It is because we do not ask question. அது ஏன்னா நாங்கள் கேள்வி கேட்பதில்லை. Only if we ask questions can we get answers. If we get the answers, we can explore how to establish a better order of things. கேள்விகளை நாங்கள் கேட்டால்தான் எங்களுக்கும் என்ன செய்ய முடியும், பதில் கூற முடியும். பதில் கூற முடிந்தால்தான் அதை என்ன செய்ய முடியும், வரிசைப்படுத்த முடியும். If we ask questions, we will also learn to be accountable. கேள்வி கேட்டால் விடைகளையும் கற்றுக்கொள்ள முடியும். We will be more willing to accept that when we ask the questions, we can be questioned too. In that exchange, truth will emerge. எதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கிறோமோ அதை அதிகமான விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். அத்துடன் எங்கள் கேள்வி கேட்க விரும்புவதையும் அந்த கேள்விக்கான உண்மையையும் வெளிப்படுத்துவதற்காக, உண்மையான தாழ்வு நிலையை வெளிப்படுத்துவதற்காகவும் கற்றுத்தாருங்கள். As I learned the power of humanity, teach me about how all things that sustain life on earth come free. As I learned the power of humanity, தாழ்மையின் சக்தியை கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். Teach me about how all things that sustain life on earth come free. நம் இந்த பூமியில் வாழ தேவையான எல்லாவற்றையும் இலவசமாக கிடைக்கும்படியாக கற்றுத்தாருங்கள். Teacher, I will live in an increasingly commercial world. அதிகரித்து வரும் வணிக ரீதியான உலகத்தில் நாம் வாழப்போகிறோம். I will be judged on how much value I can create by buying and selling things. நாம் பொருட்களை விற்பதற்கும் வாங்குவதற்கும் உண்மையான நியாயமான விலையை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். My personal success will be determined by my ability to consume. நாம் நுகரும் பொருட்களை வாங்கி நுகரும் அளவுக்கு தகுந்தபடி நம்முடைய தனிப்பட்ட வெற்றியை தீர்மானிக்க கற்றுத்தாருங்கள். I will not be able to always question the ways of the world, but do tell me how all things that truly support lives come without payment. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களும் நமக்கு இலவசமாக எப்படி கிடைக்க வேண்டும், அது எப்படி கிடைக்கும் என்பதை கற்றுத்தாருங்கள். Example, the cows does not get paid for the milk she uses. பசு பால் தருகிறது, ஆனால் பாலுக்கான விலையை பசு கேட்பதில்லை. The earth does not ask for money for the crop we get. நிலத்துல விளைச்சல், நமக்கு நிலம் தானியங்களை விளைவித்து தருகிறது, ஆனால் நிலம் அதற்கான விலையை கேட்பதில்லை. The sea does not come to get royalties on the catch of the day. கடலிலிருந்து நமக்கு என்னது, மீன் கிடைக்கிறது. கடலிலிருந்து கிடைக்கும் பொருட்களுக்கான விலையை கடல் நம்மிடம் கேட்பதில்லை. The sun, the air, the river and the clouds do not get paid for their service. சூரியன் ஒளியை தருது, காற்று கிடைக்கிறது, ரிவர் ஆறுல இருந்து தண்ணி கிடைக்குது. இதெல்லாம்
நமக்கு என்னது இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய வளங்கள். இந்த இயற்கை வந்து நம்மிடம் காசு பெறுவதில்லை. I pray to you to teach me the power of silence. அமைதியின் வல்லமையை எனக்கு கற்றுத்தாருங்கள். Teach me also to raise my voice to protect the truth. உண்மையை பாதுகாக்க என் குரலை உயர்த்தவும் கற்றுத்தாருங்கள். In a world where every moment is going to be full of noise. இந்த உலகத்துல ஒவ்வொரு வினாடியும் சத்தத்தினாலேயே ஓசைனாலேயே நிரம்பி உள்ளது. Teach me to be quiet. அதனால் எனக்கு அமைதியை கற்றுத்தாருங்கள். Teach me to appreciate the sound of silence. அமைதியை பாராட்ட எனக்கு கற்றுத்தாருங்கள். For in silence I can contemplate the power within. அமைதியின் ஓசையில்தான் என் சக்தியை ஆழமாக சிந்திக்க முடியும். அதனால் அமைதியை எனக்கு கற்றுத்தாருங்கள். Teach me to make my point without having to raise my voice. என் குரலை உயர்த்தாமல் என் கருத்தை நான் சொல்வதற்காக எனக்கு கற்றுத்தாருங்கள். And teach me to raise my voice, teacher, when my silence can cut another life. என்னுடைய அந்த இது அமைதி பிறரை காயப்படுத்துமெனில் நான் வந்து என் குரலை உயர்த்த கற்றுத்தாருங்கள். க்ளோசரி enslaved, make someone a slave, அடிமையாகி விடுவது. கமர்ஷியல், மணிமெண்டட், வணிக ரீதியாக. contemplate, think deeply about something, ஆழ்ந்து சிந்திப்பது. What kind of learning brings joy to you? Learning new ways to learn brings joy to us. In what ways are we doing injustice to nature? We do injustice to nature by felling trees, killing small creatures and causing urban decay. What do you need to learn to live a good life in this world? To live a good life in this world, we need to learn to appreciate the interconnected nature of things. How does the ability to question help us? The ability to question help us to get answers to establish better order of things, to be accountable, and in the end it's help us to see the truth emerge. Thank you, students.